கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஒரு இண்டிவிஜுவல் லக்ஸரி ஹவுஸ். ஃப்ரண்ட் வியூ இந்த வியூ தான். நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 30 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல வியூ உங்களுக்கு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க. கார் பார்க்கிங்க்கு வந்து நல்லா ஹைட் ஏற்றி கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. வீடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும். ஃப்ளூடுக்கு தண்ணி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணியே வரல, ஃப்ளோ தான் ஆச்சு. பட் தண்ணி நிற்கலை. இங்கே வந்து கார்டன் இங்கே இடம் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டோன்லாம் வச்சு ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹைட்டு. இங்கேருந்து வந்து ஒரு 5 படிக்கட்டு ஏற்றி தான் வீடியோ கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். கொஞ்சம் வெயிலில் வந்து கிளியராக தெரியாது உங்களுக்கு. இப்போ தெரியும் நினைக்கிறேன். மேலே லைட்டிங்லாம் போட நல்லாயிருக்கும். நார்த்து ஃபேஸிங் வீடு 40க்கு 60 சைஸு. 4250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லக்ஸரியாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நார்த்து ஃபேஸிங் வீடு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு. ஒரு 150 மீட்டரில் மெயின் ரோடு. இங்கேருந்து அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். நல்ல வந்து ஒரு பெரிய பில்லர் போட்டு கார் பார்க்கிங்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க் நிறுத்தலாம். இதில் ஆல்ரெடி ஒரு ஆடி காரு ஒரு பென்ஸ் கார் நிறுத்தி பார்த்தாச்சு. ப்ராப்பராக வந்து பார்க் பண்ணலாம். 2 லக்ஸரி கார் வந்து ப்ராப்பராக பார்க் பண்ணலாம். இப்போதைக்கு இங்கே வந்து சம்ப் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கான மெட்டீரியல் இருக்குது. பில்லர் ஸ்ட்ராங்காக வந்து பில்லர் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் நல்லா ஃபால் சீலிங்லாம் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 கார் பார்க் பண்ணலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கிணறு எடுத்துருக்காங்க. கிணத்துல தண்ணி வந்து இருக்குது. இந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. மேலே ப்ராப்பராக வந்து டேங்க்கில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வாட்டர் தனியாக போய் கலெக்ட் ஆகும். கிணத்துலேருந்து வாட்டர் வந்து தனியாக கலெக்ட் ஆகும். போர் இங்கே போடலை. அது வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் போர் போடலன்னு. சஃபிஷியண்டான வாட்டர் வந்துட்டு போதுமான அளவு வாட்டர் வந்து கிணத்துலேருந்தே கிடைக்குது. கிணத்து தண்ணி தான் ரொம்ப நல்லது. ஊறுறதால வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் மெட்ரோ வாட்டரும் உங்களுக்கு வந்து இருக்குது. நம்ம வீடு வந்து சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரௌண்டிங் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுவும் டைல்ஸ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கேப்பு 4 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கேப் போட்டு கட்டியிருக்காங்க. பின்னாடி ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ஈவினிங் கூட உட்காந்து பேசலாம். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பின் பக்கம் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் பின்னாடி நல்ல இடம். கிச்சன் இந்த பக்கம் வரலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கத்துலேருந்து வரலாம். இந்த பக்கம் பாருங்கள். வாஷிங் மிஷின் நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். வெளியிலே வந்து ஒர்க் பண்ணணும். யாராவது லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டு வேலைக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்னா வெளியிலே பண்ணிக்கலாம். இந்த காம்பவுண்ட் கூட பாருங்கள் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. கிரில் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. காம்பவுண்டுக்கு சைடில் இந்த இடத்துல இடம் இருக்குது. பின்பக்கம் அவங்க காம்பவுண்ட் ஃபுல்லாகவே அந்த கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நடந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து போகலாம். ஃபுல்லாகவே நடந்து போகலாம். காமிச்சிடுறேன். நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. வீட்டை சுற்றி வரலாம். நீங்கள் வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் வந்து கேப் இருக்குது. ஃப்ரீயாக நான் இப்போ வந்து வீட்டை சுற்றி வந்தாச்சு. நம்ம போய் வீட்டு உள்ளே போகலாம். இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. டோரு நிறைய பேர் இதுக்கு வந்து கிரில் கேட் பண்ணுவாங்க. இவர் வுட்லேயே வந்து டீக் வுட்லேயே பண்ணி நடுவில் கிரில் கொடுத்துருக்காங்க. இப்போ மூணுங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லாக் வரும் உங்களுக்கு. இந்த டோர் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டே கூட வீட்டில் இருக்கலாம். லேடிஸ் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இது மூடிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு. உள்ளே மேக்ஸிமம் தெரியாது. உள்ளேருந்து பார்க்குறோம், வெளியில் யார் வராங்க கிளியராக தெரியும். இது என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு படிக்கட்டு வந்து 2-3 ஸ்டெப் 1 2 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 5 ஃபீட்டுக்கு வந்து ஹைட் ஏற்றிருக்காங்க. 4 to 5 ஃபீட்டுக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க. அதனால் தண்ணி உள்ளே வருமானதை நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. வாய்ப்பே கிடையாது. உள்ளே நம்ம என்ட்ராகலாம். உள்ளே என்ட்ரானோடனே ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டீக் வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வீடு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா இருக்குது. இது பாருங்கள், சிசிடிவி கேமரா இருக்குது. ஃபுல் வந்து வீட்டு ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா. இந்த சைடும் பாருங்கள் சிசிடிவி கேமரா. வீடு ஃபுல்லாகவே வந்து செக்யூரிட்டி 100% வந்து செக்யூர்டு ஹவுஸ். உள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போது ஹாலுக்குள்ளே டீக் வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து லாக் சிஸ்டம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாருங்கள். நீங்கள் இதை வந்து லாக்கிங்கே நல்லா கொடுத்துருக்காப்பாங்க. அடிஷ்னலாக வந்து ஒரு லாக்
பண்ணிவிட்டு இதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது என்னப்பா எல்லார் வீட்டில் இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அடிஷ்னலாக அவர் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் பண்ணியிருக்காரு. என்னென்னா இது பாருங்கள், இது வந்து அலாரம். நீங்கள் பூட்டிட்டு இந்த அலாரம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யார் வந்து நீங்கள் வந்து கதவை திறந்தாலும் உடனே உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு பீப் சவுண்ட் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் வீட்டை பூட்டிட்டு எல்லா கதவுக்கும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் யார் திறந்தாலும் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அலாரம் ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா யார் வந்து கதவை திறந்தாலும் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்துடும். அதனால் வீட்டுக்கு வந்து தெஃப்ட் நடக்கும்ன்றது வந்து வாய்ப்பே இல்லை. அப்படியே யாராவது உள்ளே நுழையிறாங்கனாலும் உங்களுக்கு அலாரம் வந்து காட்டி கொடுத்துரும். வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அலாரம் அடிக்கும், உங்களோட மொபைலுக்கும் அலாரம் வந்துடும். அந்தளவுக்கு வந்து சேஃபான ஒரு வீடு. இது ஹால், நல்ல பெரிய ஹாலு, லைட்டிங், ஃபால் சீலிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நல்லா லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 30 ஃபீட் ரோடு ப்ளஸ் வந்து நார்த்து ஃபேஸிங், நல்லா ஹைட் ஏற்றி வீடு கட்டியிருக்காங்க. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது வீட்டில். அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், இங்கே ஒரு ஃபேன் இருக்குதே தெரியாது உங்களுக்கு. அந்தளவுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி தான் தெரியும். நான் கிட்டே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபேன், சைட்லேருந்து பார்த்தா தெரியாது. ஃபேன் டிசைனே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஃபேன் இருக்குது. சைட்லேருந்து பார்த்தா ஃபேன் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த கலரிங் வந்து அதே கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் இருக்குது. இந்த கபோர்ட்ஸ் உங்களுக்கு வெளியில் வரும். மேபி செப்பல் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஹாலில் டிவி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதாவது நீங்கள் ரெடி டு மூவ் தான். உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் வாங்கி போடணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா வேலையும் அவங்களே பண்ணிட்டாங்க. ஒரு 55 to 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு டிவி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹாலு, ஃபால் சீலிங் இருக்குது, லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து டைனிங்க்கு தனியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், டைனிங் சின்னதாக இருக்கும், கிச்சன் தான் இருக்கும், டைனிங்க்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டைனிங்க்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. நல்ல பெரிய இடமா ஒதுக்கியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், அந்த ஃபேன் ஸ்டைல் ஃபேனு அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பெரிய டைனிங், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து பெரிய டைனிங். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லோரும் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் டைனிங்கில். கீழேனா உங்களுக்கு வந்து ஒரு 12-13 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். தரையில் சாப்பாடு போடுறோம் அப்படின்னா நல்ல பெரிய டைனிங், தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். இந்த எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. உள்ளே டைனிங்லேருந்து அப்படியே போன கிச்சனுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம். நல்லா அந்த விநாயகர் இது பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோரை திறந்தோடனே உள்ளே வந்துட்டு போகலாம். நல்லா வந்து நிறைய ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சாமி படம் வைக்கிறதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்லாப் வந்து இருக்குது. இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்லாப் இருக்குது. மேலே வந்து நல்லா வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் வந்து பூஜை ரூம்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது பூஜை பண்ணும்போது நம்ம வந்து ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் உள்ளே நின்று பூஜை பண்ணும்போது அந்த ஜன்னலை திறந்து விட்டாலே போதும். அந்தளவுக்கு காற்று நல்லா வரும். நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. 2 ஜன்னல் கொடுத்து இதுவும் நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கிச்சன் போயிட்டு பார்க்கலாம். 4250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் இது. கிச்சன் கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு ஒரு பிடிச்ச இடம். இந்த வீட்டை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய கபோர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட்ஸ், மாடுலர் கிச்சன், நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சிங்க் பாருங்கள், சிங்க்கும் ஒரு ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. சிங்க்கு இது பாருங்கள், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். போது இந்த டோர் நான் திறந்துருக்கேன். இதில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. இதில் இந்த ஸ்லாப் நிறையா இருக்கு பாருங்கள். உள்ள ரோ வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. கபோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இங்கேயும் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் இந்த பக்கம் ஒரு உட்டன் டோர், டீ விட்ட டோர் பண்ணியிருக்காங்க. வெளியில் கிரில் கேட் சேஃப்டிக்காக. இங்கே தான் வந்து மெய்டு என்ட்ரி, வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க இந்த பக்கம் வரலாம். இங்கே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூஃபும் இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரூஃப் அடிஷனலாக இறக்கியிருக்காங்க. ப்ளஸ் பின்பக்கமும் உங்களுக்கு வந்து கேமரா இருக்குது. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டு வேலைக்கு யாராவது வரணும்னா தனி என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த கபோர்டும் பார்த்துடலாம். ஸ்லைடிங் டோரு,
பாருங்கள். கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், டைனிங் பார்த்துட்டோம், பூஜை ரூம் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு காமன் பாத்ரூம் பார்த்துடலாம். இதில் இன்ட்ரெஸ்ட்டில் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காரு. நல்ல கிளாஸ் பெருசாக கொடுத்து நல்லா அழகாக அதுக்கு ஒரு லைட்டிங். அடுத்தது இங்கே காமன் பாத்ரூம் நல்ல பெருசு, நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ரூஃப், நல்ல ஹைட்டு, ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிராம்ப்டன் வாட்டர் ஹீட்டர் போட்டிருக்காங்க. கைசர் வந்து கிராம்ப்டன். இங்கேயும் பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு வாஷ் பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த ஸ்டோரேஜை வந்து மறந்துடுவாங்க. இவர் கிளாஸ் கொடுத்துருக்காரு ஃபுல்லாக. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் லைட் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காரு. இங்கேயும் பாருங்கள், லிக்விட் வைக்கிறதுக்கு, சோப்புக்காக அந்த ப்ராப்பராக டிசைன் வந்து அவங்களே பண்ணிட்டாங்க. நீங்கள் அடிஷனலாக எதுவும் நீங்கள் வந்து வைக்கவே தேவையில்லை. பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் போகலாம். கீழே ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் பாருங்கள், இதுவும் நல்லா இருக்கும். உள்ளே பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கேயும் டிவி யூனிட் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். வார்ட்ரோப் இந்த சைடில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இருக்குது. இந்த சைடில் ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட வால்பேப்பர் பாருங்கள், அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா மரங்கள் இருக்கிற மாதிரி வந்து ஃபாரஸ்ட் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே டிவி யூனிட்டு, இங்கே வார்ட்ரோப் ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப வுட் டைப்பில் ஷைனிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கு இங்கே ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது, இங்கே எத்தனை ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். கீழே பாருங்கள், இதுதான் இதே ரோ தான் இங்கே இருக்கும். அதனால தான் நான் ஒன்று திறந்து காமிக்கிறேன். இதில் பாத்ரூம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதில் பாத்ரூம் தான் காமன் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் டிவி யூனிட். இப்போ நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. இதில் நீங்கள் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது திங்ஸ் நீங்கள் வைக்கணும்னா இதை கபோர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இங்கே வந்து மாற்றிக்கலாம். அவங்க சிசிடிவியோட சர்வர் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, நாம் இப்போ மேலே போகலாம். என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டெயர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டீக்கூட்லேயும் சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸும் கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம், ஃப்ரீயாக 2 பேர் ஏறி போகலாம் மாடியில். அட்டன் டைமில் இவரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இப்போது மேலே வந்தாச்சு. மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, லிவிங் ஸ்பேஸ். இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஸ்பேஸ். ரெண்டு விஷயம் இதில் நீங்கள் வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா, இது வந்து பெரிய ஸ்பேஸ். இங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா நிறைய ஃபர்னிச்சர்ஸ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேலே உங்களுக்கு 4 பெட்ரூம் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த இது நேராக அங்கே பால்கனி. நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, நான் என்னோடய சஜஷன் தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது பெரிய ஹாலாகவே இருக்கும் மாடி மேலே. இது வரைக்கும் மேலே வந்தீங்கன்னா ரோட் வியூ, பால்கனி. நீங்கள் இங்கேருந்து ரோடு பார்க்கலாம் யார் போகிறாங்க அப்படின்ட்டு. கீழேயும் கார் பார்க்கிங் கவர் ஆகுது. பட் இதுலேருந்து வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யார் இருக்காங்க தெரியாது. டிசைனே அப்படி தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பால்கனி பாருங்கள், பெரிய பால்கனி. இதில் ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லைட்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அடிஷனலாக இந்த லைட்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தேவை எனக்குன்னு இது நீங்கள் இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது பெரிய ஹாலாக மாறிடும். தேவை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். நல்லா வந்தாச்சு. நல்லா வந்து வார்ட்ரோப்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே இதில் கபோர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஜன்னலும் பிரச்சனை இல்லாமல் நிறைய ஜன்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. காற்று வசதிக்கு ப்ராப்பராக 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் பாருங்கள், நல்லா அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய ரூம் தான். இங்கே வந்து பாத்ரூம் உள்ள அட்டாச்சு பாத்ரூம். மேலே கிராம்ப்டன்லேயே கொடுத்துருக்காங்க ரைசர். ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஸ்டாண்ட் வந்து வெளியே கொடுத்துருக்காரு. இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டபுள் டைப்பு. தேவைன்னா நீங்கள்
க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ப்ராப்பராக எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்துருங்க. கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம். செகண்ட் பெட்ரூம் போகிறோம். இந்த வீட்டுக்கு இது 3வது பெட்ரூம் நம்ம பார்க்குறது. உள்ளே வந்து இந்த பெட்ரூம் வந்து பால்கனி இருக்குது. இது வந்து என்ட்ரானோடனே ஒரு பாத்ரூம். இதுலேயும் அதே தான், ஒவ்வொரு பாத்ரூமும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிராம்ப்டன் கேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக அந்த டிசைன் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் அந்த ஸ்டாண்ட், அந்த இது ஹேண்ட் வாஷ்க்கு ஸ்டாண்டு, சோப்புக்காக, மற்ற டவலுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம். அடுத்து இது வந்து பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே அந்த டிவி யூனிட் ப்ளஸ் வந்துட்டு மேக்கப் கிளாஸ், ட்ரெஸ்ஸிங் கப்போர்ட் அதையும் கொடுத்துருவாங்க. இது வாட்டர். அதனால் இது ஒரு டிசைன் பண்ணுங்கள். ஒரு ரூமுக்கும் ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டிசைன். இதுலேயே கப்போர்ட் பார்த்துக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு கப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி தான் அதுவும் இருக்கும். எந்த திங்ஸுமே வெளியில் தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டிவி கப்போர்ட். இந்த டிவி கப்போர்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பால்கனி போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது. நல்ல பெரிய பால்கனி, ரோட் சைட் பால்கனி. நீங்கள் ஊஞ்சலும் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்துருக்கலாம். ரோட் சைட் பாருங்கள், ரோட் சைட் வியூ 30 ஃபீட் ரோடு, நல்ல ரோட் சைட் வியூ. இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் மேலே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேலே மாடி மேலே 3வது பெட்ரூம். மொத்தம் இது வீட்டுக்கு 4வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இதில் நல்லா கபோர்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இங்கே டிவி யூனிட், இந்த கபோர்ட் பாருங்கள். இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட் இதில். வார்ட்ரோப்லேயும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ராவ், இந்த சைடில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வார்ட்ரோப் 2 பக்கம் இருக்குது. திறக்க முடியல. நல்லா நடுவில் வந்து அந்த ஜன்னலை வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் ஜன்னலை மறைச்சி கபோர்டாகவே போட்டுருவாங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். இது ஃபுல்லாகவே கபோர்டும் சில பேர் பண்ணுவாங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்றதால அதை க்ளோஸ் பண்ணி இவர் பண்ணாமல் ஜன்னல் வெளிச்சம் வேணுன்றதுக்காக கொடுத்து இங்கே வந்து கபோர்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்பேஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. மேலே ஃபால் சீலிங், இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். டிவி கபோர்டு. இங்கே வந்து வால்பேப்பர் பாருங்கள். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு வால்பேப்பர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் இது ஒரு மற்ற பாத்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன பாத்ரூம் தான். ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு, இப்போ வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வலை அடித்து தான் ஆகணும். கீழே பாருங்கள், புறா வந்து உள்ளே வந்திருக்கு. கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் புறா உள்ளே வந்துடும். அதனால் இது மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நெட் அடிக்கிறது நல்லது. மஸ்கிட்டோ நெட் அடித்தா தான் திருப்பி அவாய்ட் பண்ண முடியாத. அடுத்த பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரி இந்த பெட்ரூமோட டிசைன் இருக்குது. கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். கீழே பெட்ரூமில் பாத்ரூம் கிடையாது, இதில் பாத்ரூம் இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு டிசைன் வால்பேப்பர் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பெட்ரூமுக்கு 2 ஜன்னல், டிஃப்ரெண்ட்டான ஃபால் சீலிங். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கீழே பார்த்தா அதே கலர் கபோர்ட்ஸ். கீழே என்ன பெட்ரூமில் பார்த்தோம் அதே ஸ்டைல், அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் அது மாதிரி தான். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம். இது வந்து ரொம்ப பெரிய பாத்ரூம். கீழே பார்த்தது நல்ல பெரிய பாத்ரூம், ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கிராம்ப்டன் கைசர் நல்லா பாருங்கள். டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல நிறைய ஸ்பேஸ், பெரிய ஒரு சின்ன பெட்ரூம் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க தாராளமாக. எல்லா பெட்ரூமே நம்ம பார்த்துட்டோம். நம்ம அப்போ மாடி மேலே போகலாம். எப்படி இருக்குன்னு மாடி மேலே போய் பார்க்கலாம். ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் 8000 லிட்டருக்கு வந்து சம்பு இருக்குது. மேலே 4500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு 4500 லிட்டருக்கு வந்துட்டு வாட்டர் டேங்க் இருக்குது. மேலே தான் வந்து பார்ட்டிஷன் பண்ணி 2 பார்ட்டாக பண்ணியிருக்காங்க. கிணத்து தண்ணியும் போகும்,
மெட்ரோ வாட்டரும் போகும். மேலே பாருங்கள், நல்லா டீ குட் போட்டு தான் டோர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு பூட்டியிருக்காங்க, திறக்கலை. மேலே வந்துட்டு உங்களுக்கு வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி இப்போ பார்க்க முடியல, நீங்கள் வரும்போது பார்க்கலாம். அது மேலே வாட்டர் டேங்க் தான், வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டப் 4250. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.50 crore. 4.50 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்பட எடுத்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணித்தரோம். தேங்க்யூ. அடுத்து நம்ம போடக்கூடிய வீடு இது தான். 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடில் கட்டியிருக்காங்க. புது வீடு, 5 பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஹோம் தேட்டர். ரொம்ப நல்லாயிருக்கும். 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 2 கார் பார்க்கிங், கீழே ஹாலு, கிச்சன், ஒரு பெட்ரூம், பூஜை ரூம், மேலே 4 பெட்ரூம், அதுக்கு மேலே ஹோம் தேட்டர். நல்லா பில்ட் பண்ணியிருப்பாங்க, லக்ஸரியாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடு தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்.